ஜெபிப்போமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் அருள் புரிவீராக. உமோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. நம் கடவுள் நீதி உள்ளவர். தம் மக்கள் அநியாயமாக வஞ்சிக்கப்படுவதையும் நீதி மறுக்கப்படுவதையும் பொறுத்து கொள்ளாத பேரிரக்கமும் கருணையும் உள்ளவர் என்பதை எடுத்துரைக்கும் முதல் வாசகத்திற்கு நம் மனங்களை திறப்போம். முதல் வாசகம் புலம்பல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனம் 22 to 26 மற்றும் 31 to 40. ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்கின்றது. எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கிறேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். என் தலைவர் என்றுமே கைவிட மாட்டார். அவர் வருந்தினாலும் தன் பேரன்பால் இரக்கம் காட்டுவார். மனமாற அவர் மானிடரை வருத்துவதும் இல்லை, துன்புறுத்துவதும் இல்லை. நாட்டில் சிறைப்பட்டோர் அனைவரும் காலால் மிதிக்கப்படுவதையோ, உன்னதரின் திருமுன் மனிதருக்கு நீதி மறுக்கப்படுவதையோ, வழக்கில் ஒருவர் வஞ்சிக்கப்படுவதையோ என் தலைவர் காணாது இருப்பாரோ? என் தலைவர் கட்டளையிடாமல் யார்தாம் சொல்லியதை நிறைவேற்றக்கூடும்? நன்மையும் தீமையும் புறப்படுவது உன்னதரின் வாய் நின்று அன்றோ? உயிருள்ள மனிதர் முறையிடுவது ஏன்? மானிடர் அடைவது தன் பாவத்தின் விளைவே அன்றோ? நம் வழிகளை ஆய்ந்தறிவோம், ஆண்டவரிடம் திரும்புவோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. மட்டுமே நம்பி நிற்கின்றேன், எல்லாம் உந்தன் கரங்களில் அர்ப்பணிக்கின்றேன். இயேசுவின் இதயமே என் உயிரே, என் உயிரே.
இரண்டாம் வாசக முன்னுரை. தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு தூய வாழ்வு வாழவும், தூய ஆவியின் துணையோடு வேண்டுதல் செய்திடவும், கடவுளது அன்பில் நிலைத்திடவும், அதன் மூலம் என்றும் உள்ள நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள அழைப்பு விடுக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு நம் மனங்களை திறப்போம். இரண்டாம் வாசகம். வழுவாதபடி உங்களை காக்கவும் மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லவர் கடவுளே. திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 20 முதல் 25 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்திழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாய் இருங்கள். ஊனியல்பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழி காலந்தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும்
மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார். இந்த எபிரிய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரிகளிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி முழுமையாக கொடியேற்ற வைபவமே ஒரு திருவிழா போல் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுங்கள் பார்ப்போம். கைகளை பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட குலுக்கி அட்வான்ஸ் ஹாப்பி ஃபீஸ்ட்டு சொல்லுங்கள். கொடியேற்ற திருவிழா வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சந்தோஷமாக சொல்லுங்கள், சிரிச்சுக்கிட்டே, முறைச்சிக்கிட்டே சொல்லக்கூடாது, சிரிச்சுட்டே சொல்லணும். கை கொடுக்குறப்ப ரொம்ப பத்திரம், மோதிரம், வளையல் எல்லாமே இன்றைக்கி தெளிவாக போட்டு வந்திருக்கீங்க. உருவிடாமல் பார்த்துக்கோங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே சாமியாராகி 8-9 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் அகரக்கட்டுக்கு பூசைக்குன்னு வந்ததே கிடையாது. அது நம்ம நேரமா அல்லது வந்திருக்கக்கூடிய பங்குச்சாமியார்களினுடைய நேரமானு தெரியாது. இதுதான் என்னுடைய முதல் திருப்பலியும் கூட. அன்பு அண்ணன் போஸ்கோ அடிகளாரோடு இணைந்து, அன்பு சகோதர குருக்களோடு இணைந்து இந்த முதல் திருப்பலியை நிறைவேற்ற காரணகர்த்தாவாக இருந்தவர் உங்களுடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை, எங்களுடைய பாசத்திற்குரிய அண்ணன் துரை அடிகளார் அவர்கள். ஜோரா ஒரு தடவை அவருக்கு கைகளை தட்டி வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். என்ன விஷயம்னா, போஸ்கோ அண்ணன் கொடியேற்றினாப்புல, கொடியேற்றி முடித்த உடனே பின்னாடி இருந்து ஒரு 4 பேர் கயிறு 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 அப்படின்னாப்புல, அந்த கயிறை பிடிக்கிறதுக்கு வேகமாக ஓடியவர் உங்களுடைய குருஜி. உங்களுடைய குருஜி வேகமாக வந்து ஓடி அந்த கயிறை கடைசியில் வந்து கட்டி முடித்ததுக்கப்புறமே எந்த ஒரு சத்தமும் இல்லை. ஆனால் பின்னாடி இருந்து ஒரு 2 பேர் அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்தவங்க, அந்த கொடி ஒரு காற்று ஒன்று அடித்து பறந்துது. பறக்கிறப்ப பின்னாடி ஒரு 10 பேர் சத்தம் போடுறாங்க, இல்லை கொடி பறந்துருச்சு அப்படின்னு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, கயரை பிடிச்சது போஸ்கோ அண்ணாவாக இருந்தாலும் கயரை கட்டினது நம்ம இல்லை, அப்புறம் கொடி பறக்காமல் எப்படி இருக்கும்? ஜோரா ஒரு தடவை இன்னொரு தடவை கைகளை தட்டி கொள்ளுங்க. ஆமாம், கொடி செமையாக பறந்தது. அது வந்து அண்ணாச்சி எங்கே போனாலும் கொடி பறக்கும். அதுக்குமே கை தட்டுங்க பார்ப்போம், வேற ஒன்றும் இல்லை. அப்படிதான் அண்ணாச்சி, நான் எதுவும் போய் சொல்லையே. ரைட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, 1195 யார் பிறந்தா? அந்தோனியார் பிறந்தாப்புல. போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் 1195 பிறந்தவர் 1219 வந்து சாமியார் ஆகிறாரு. அந்த இடைப்பட்ட காலத்தில் நிறையா விஷயம் நடக்கும். அந்த நிறையா விஷயம் நடக்கிற விஷயம்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்குது. அதனால் நான் பெரிய லெவலில் அந்தோனியார் லைஃபுக்குள்ளே டீப்பாக போகல. நமக்கு என்ன டாப்பிக்கோ அதை மட்டும் நம்ம டீப்பாக போவோம். அப்போ தான் அடுத்து வரக்கூடிய 13 நாட்களும் வரக்கூடிய சாமியாருக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. இப்போ 1195 பிறந்து 1219 வந்து துறவியாக மாறுகிறார். துறவியாக மாறிய பின்பு நல்லா செய்யணும்னு அவருக்கு ஆசை. ப்ரீச் பண்ணால் செம்மையாக ப்ரீச் பண்ணணும். அவரை மாதிரி வேற எவனும் ப்ரீச் பண்ணிடக்கூடாது உலகத்தில், இல்லை? மக்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் கொடுத்தா பொறுமையாக உட்காந்து கேட்கணும். அவன் பாவமே பண்ணியிருந்தாலும் கூட அத்துணை பாவங்களுக்கும் நிதானமாக நிறுத்தி அழகான தண்டனையை அற்புதமாக ஆசீர்வாதத்தோடு கொடுத்தவர் அந்தோனியார், இல்லை?
அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல 1220ஆம் ஆண்டு மொரோக்கோ தீவிலிருந்து ஒரு 5 துறவியர்கள் போனமா உள்ள வர்றாங்க. போனமா கப்பல்ல இருந்து இறக்கி தூக்கி போடுறானுங்க. இந்த 5 பேர்த்த பார்த்துட்டு அந்தோனியார் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவா மனசுக்குள்ள யோசித்து வைக்கிறாப்புல. என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பாவம் பண்ணாங்க இந்த 5 குருக்களும், இப்படி மறைசாட்சியா பொணமா கொண்டு இப்படி கரையில தூக்கி போடுறாங்களே, என்னடா விஷயம் அப்படின்னு அந்தோனியாரை யோசிக்கிறாப்புல. அந்தோனியார் நிரபராதிகளின் மீது அளவு கடந்த அன்பு உள்ளவர் என்பதற்கு 1220ஆம் ஆண்டு அந்தோனியாரினுடைய 15-16 வயதிலேயே தெளிவாக ஒரு விஷயத்தை முன்குறித்து வைக்கிறார். என்ன தெரியுமா? இந்த 5 குருக்களும் எந்த தவறும் செய்யாதவர்கள், தவறு செய்யாதவர்களாக இருந்தாலும் கூட குத்துயிரும் கொலையுருமா கொண்டு போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு யோசிக்கிறாப்லையா ஒரே ஒரு விஷயம், இதுபோல் எந்த நிரபராதியும் எந்த குற்றம் இல்லாதவரும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த சபையில போய் ஜாயின் பண்றாப்ல. எந்த வருடம்? 1220. 1219 ஒரு சபையில சேர்ந்த மனுஷன் 1220 ஒரு 5 குருக்கள் நிரபராதிகள் கண்ணுக்கு முன்னாடி செத்து கடற்கரை ஓரம் கடக்கிறத பார்த்துட்டு 1220 இந்த சபையில தான் நான் சேருவேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள சேர்றாப்லையா மனுஷன். ஜோரா ஒரு தடவை அந்தோனியாருக்கு கைகளை தட்டி 1220 அடிச்சு பட்டையை கிளப்புறாப்புல. பண்ணாத புதுமை கிடையாது, பார்க்காத வேலை கிடையாது, போதிக்காத ப்ரீச்சிங் கிடையாது, மாற்றாத மனது கிடையாது, ஒற்றுமை கண்ணாடி குவளை உடையிறது அதை ஒட்டி வைக்கிறாப்புல, நிறைய பேரை உயிர்ப்பிக்க வைக்கிறாப்புல, நிறைய பேர் நோய் நொடியிலிருந்து குணமாக்கி விடுறாப்புல. இப்படி எல்லா விஷயங்களும் அபரிவிதமாக பண்ணி கொண்டே இருக்கிறாப்புல. இல்லை 1231 டிக்கெட் வாங்கிடுறாப்புல. கிட்டத்தட்ட 36 வருஷம் 36 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்த அகரக்கட்டு மட்டுமல்ல, இன்னைக்கு அந்தோனியார் திருத்தலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை அபரிவிதமாக கூட்டம் இருக்கிறது. 36 வயசு உள்ள மதிக்கத்தக்கவங்கெல்லாம் நம்ம இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்போமா? ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி பிரியமானவர். வெறும் 36 வயசுல இவ்வளவு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு புனிதர் அந்தோனியார் மட்டும்தான். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. அப்ப 36 வருஷத்துல இந்த மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கை, இந்த புனிதன் எடுத்துக்கொண்ட விஷயம் அபரிவிதமான விஷயம் பிரியமானவர்கள், அபரிவிதமான விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்தோனியார் நிரபராதிகளினுடைய பாதுகாவலர் என்பதுதான் இன்றைய நாளினுடைய டாபிக். இல்லை முன்னுரையில் ப்ரோ வாஸ்தாப்பில் தெளிவாக ஒரு 2-3 புதுமைகளை அவரே அற்புதமாக சொன்னாப்புல. அந்தோனியாருடைய அப்பா பேர் மார்ட்டினா, அம்மா பேர் மேரியான். அந்தோனியார் பதுவா நகரில் இருக்கிறப்போ அந்தோனியாரினுடைய வீட்டு பக்கத்தில் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க போல. அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தினமும் சண்டை ஒரு மாதிரி சுச்சுவேஷனில் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு கைகலப்பாகுது. கைகலப்பானவொடனே ஒருத்தவன் இன்னொருத்தவனை வெட்டி கொண்டுவிட்டான். கொன்னவன் என்ன பண்ணா, அந்தோனியாரினுடைய அப்பாவினுடைய வீட்டு தோட்டத்தில் புதைச்சிட்டான். அந்தோனியாருடைய வீட்டில் புதைச்சிட்டான்னு வைங்களேன். அவங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. ரைட், இது கதை இல்லையா, நிகழ்வு இல்லை. அவங்க அப்பா போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. இந்த மனுஷன் எந்த அளவு பக்தி உள்ள மனுஷனா இருந்தா எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருந்தாப்லையா, திடீர்னு கடவுள் அவருடைய சிந்தனைக்குள்ள உங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சுன்னு அலைபேசி மூலமாக அல்ல, போஸ்ட் கார்டு மூலமாக அல்ல, லெட்டர் மூலமாக அல்ல, கடவுளே அவருடைய மண்டைக்குள்ள வேற ஒரு இடத்துல மறைவுரை போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உள்ள சொன்னாப்லையா. இல்ல இல்ல இன்னைக்கு நம்ம வெளியூர் போயிடுறோம், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடக்குது, யார் மூலமா நீங்க கேள்விப்படுறீங்க? யார் மூலமா கேள்விப்படுறீங்க? ஒன்று பக்கத்து வீட்டுக்காரன் அடிப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் எப்போ தெரியுமா அடிப்பான்? பக்கத்து வீட்டில் தீ எறிஞ்சா மட்டும்தான் அடிப்பான். நல்ல விஷயம் நடந்தால் அடிக்கவே மாட்டான். இல்லை இல்லை யோசித்து பாருங்களேன். அந்தோனியாரினுடைய சிந்தனைக்கு எட்டியது கடவுளினுடைய வார்த்தை. கடவுளினுடைய வார்த்தை என்ன தெரியுமா எட்டிருக்கு? உங்க அப்பாவை ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாயா? உங்க அப்பாவை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? 1200 மைல கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் கடந்து வந்திருக்காப்லையா நம்மால். அதுக்கும் சொல்றானுங்க, எப்படா 1200 மைல 1 மணி நேரத்தில் 55 செகண்ட்ஸ்ல எப்படா கடந்து உள்ள வந்தாப்லன்னு சொன்னா, இறை சக்தியால் வந்தாராம். ஜோரா ஒரு தடவை அந்தோனியாருக்கு கைகளை தட்டி. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இவ்வளவு தூரம் கொடி ஏத்துறோம்னா அந்தோனியார் வேற லெவல் புனிதர்னு சொல்றேன். நான் சும்மா உட்காரல, இங்க நம்ம உட்காந்துக்கிட்டு நான் தான் சொல்றேன். கொடி ஏத்துறப்ப யாரெல்லாம் கொடியை தொட்டையோ, கொடி மேலே ஏறப்ப எப்பொழுதெல்லாம் உங்களுடைய கண்கள் மேலே ஏறியதோ, உங்களுடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் அந்தோனியாரை நோக்கி இருந்தது என்று சொன்னால் அடிச்சு சொல்றேன், இந்த திருவிழா முடியறதுக்குள்ள அது நடக்கும். ஜோரா ஒரு தடவை அந்தோனியாருக்கு கைகளை தட்டு. இல்லை வழக்கம் போல கொடியேற்றம் தானே, விசில போட்டோம் வெடியை போட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். சாரி டு சே திஸ். இல்லை
சாரி டு சே திஸ். ஒரே ஒரு விஷயம் நல்லா யோசித்து பாருங்களேன். 1200 மைலை இறைவனினுடைய சித்தத்தால் 1 மணி நேரத்தில் கடந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாப்புல. என்ன பிரச்சனை? எங்கள் அப்பாவை எதுக்கு தூக்கி உள்ளே வச்ச? உங்கள் அப்பா கொலை பண்ணிட்டாருன்னு யார் சொன்னால்? நாங்கள் தான் சொல்கிறோம். எப்படி இது கொலை பண்ணுறாருன்னு சொல்கிற? தோட்டத்துக்கு பின்னாடி பாடி இருந்தது. பாடி இருந்தால் என் அப்பா தான் கொலை பண்ணாருன்னு அர்த்தமா? இப்போ உனக்கு என்ன என் பிரச்சனைன்னு போலீஸ்கார்ட்ட கேட்டோன்னே, போலீஸ்காரன் ஜட்ஜுன்னு சொல்லியிருக்காங்க, உங்கள் அப்பாவை அவ்வளோ சீக்கிரம்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது, செத்து போனவன் திருப்பி வந்து சாட்சி சொன்னால் மட்டும்தான் விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா இருக்க விடுதானே போலீஸ்காரங்க. நேராக நம்மளால் கல்ற தோட்டத்துக்கு போனாராம். பாக்ஸ் ஓப்பன் ஆகிற முடிய ப்ரேயர் பண்ணாராம். நம்மள்னா யார்? நம்மளால் போனாராம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற முடிய ப்ரேயர் பண்ணாராம். செத்து போனவன் வெளியில் வந்தானா, கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்துறாப்புல. நீ தானேயா கேட்ட, போலீஸ்காரரை பார்த்துக்கிறோம், செத்து போனவன் வந்து சாட்சி சொன்னாதான் அப்படின்னு. இல்லை, அப்பா நிரபராதியை மீட்பதற்காக அந்தோணியார் செய்த மிகப்பெரிய புதுமை என்ன தெரியுமா? இறந்தவனை உயிர்த்தள வைச்சு சாட்சி சொல்ல வைக்கிறாப்புல. எனக்கு என்ன தெரியுமா யோசனை? அந்த போலீஸ்காரன் அன்னைக்கு சாப்பிட்ருப்பான், தூங்கியிருப்பான். இல்லை சமல்ல. பாருங்களேன், எங்கெல்லாம் குற்றம் இல்லாதவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்தோணியாரினுடைய வாசமும் சுவாசமும் நிறைவாக இருந்தது. பிரியமானவர்களே, நிறைவாக இருந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கும் குற்றம் இல்லாதவர்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டா, ஆதாம் ஏவாள் செம்ம ஜாலியாக இருந்தாங்கயா வாழ்க்கையில். தினமும் ஷாப்பிங் போக RMKV GRT லொட்டு லொஸ்க்கு எதுவும் தேவைப்படாது. இல்லை, தினமும் மேக்கப் போடுறதுக்கு பியூட்டி பார்லர் எதுவுமே வேண்டாம் ஏவாளுக்கு. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போத்தீஸோ அங்கே எங்கேயும் போக வேண்டாம். இல்லை, ஆதாம் சந்தோஷமாக இருந்தானா காரணம் பார்லர் கிடையாது, ஷாப்பிங்க்கு எந்த ட்ரெஸ் சென்டரும் கிடையாது, நகை வாங்குறதுக்கு GRTயோ கல்யாணி ஜுவல்லர்ஸோ எதுவுமே கிடையாது. இல்லை, அதனால் அவன் சந்தோஷமாக இருந்தான். சாயந்தரம் செம ஹாப்பி. அப்படியே ஏவாளை கூப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போகிறதும் வர்றதுமா. வேணா எங்கேருந்து வரும் அப்படின்னு வந்து சொன்னால் இங்கேருந்து தான் வரும். இல்லை அண்ணாச்சி, இதுக்கு நீங்கள் மட்டும் கை தட்டிக்கோங்க பார்ப்போம். அடா பாதிகளை தட்ட மாட்டேங்கிறீங்களே, ஒரு 2 பேர் தட்டுறீங்களே. வேணையும் சூனியமே எங்கேருந்து வரும் அப்படின்னு வந்து சொன்னால் அங்கேருந்து தான் வரும். நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. இல்லை, ஒரு நாள் ஏதோ மரத்தை சுற்றி பாம்பு வந்துச்சான். பாம்பு கிட்ட ஏவாள் பேசினாப்பிலையாம். ஏவாளும் பாம்பு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினாங்களாம். 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தாங்களாம். லவ் பண்ண அடுத்த செகண்டு, எப்போ நான் உன்னை போல் மாறணும், நீ என்ன போல் மாறணும்னு நினைக்காத, நீ கடவுளை போகிறன மாறணும்னு நினை, இந்த ஆப்பிள் எடுத்து கடி அப்படின்னு. சாப்பாட்டில் தான் சம்பிரதாயமே இருக்குல்ல, எடுத்து கடி பார்த்துக்கிறலாம் அப்படின்ட்டு. எடுத்து கடித்ததுக்கப்புறம் அன்பிற்குரிய மனைவி என்ன தெரியுமா பண்ணியிருக்காப்புல? நான் ஒரு கடி, என் ஆத்துக்காரர் ஒரு கடி. இல்லை, அது கடிச்சது மட்டும் இல்லாமல் வேணால் நேராக கொண்டு போய் ஆத்துக்கார் முன்னாடி போய் நிப்பாட்டுது. நீரும் கடிமையா, சாப்பிட்லாம், பார்த்துக்கலாம். இல்லை, கடிச்ச அடுத்த செகண்ட் ஆண்டவராகிய கடவுள் தோட்டத்துக்குள்ளே எப்போதும் போல வாக்கிங் போகிற மாதிரி உள்ளே வர்றாப்புல. ஆதாமே, ஏவாளே, எங்கடா இந்த கையை பிடிக்க ஆளை காணோம், இந்த விரலை பிடிக்க ஆளை காணோம், வந்து சொல்லுடா அப்படின்னு வந்து சொன்ன உடனே அடுத்த செகண்ட் நான் இங்கே இருக்கேன் அப்படிலாம் சொல்லலையா ஆதாம். என்ன தெரியுமா சொல்கிறாப்புல? ஆண்டவரே, நாங்கள் ஒளிந்து இருக்கிறோம், நீர் எனக்கென்று கொடுத்த என்னுடைய அன்பிற்குரிய மனைவி அந்த ஆப்பிளை கடிச்சா, அவள் கடிச்சு தொலைஞ்சாலே நானும் கடித்தேன், ஆனால் நான் குற்றம் இல்லாதவன், நீர் யாரை படைத்து எனக்கு கொடுத்தீரோ அவர் மட்டும்தான் குற்றவாளி என்று சொல்லி ஆதாமே போட்டு கொடுத்தான். அப்போ நம்மால் எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்பான் பார்த்தீங்களா? இல்லை, பாருங்க, நிரபராதி ஒரே ஒரு விஷயத்தை தெளிவா கடவுளிடம் சொல்கிறார். என்ன தெரியுமா? நான் நிரபராதி, நான் உனக்குரியவன். ஏவாள் தான் தப்பு பண்ணான். கடவுளுக்கும் குற்றம் இல்லாதவனுக்கும் ஒரு 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 டச் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம விஷயத்துக்கு வருவோமே, ப்ராக்டிக்கலாக நம்ம விஷயத்துக்கு. முந்தா நாள் ஒரு ஸ்கூலில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காண்டி போயிருந்தேன். முட்டை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சின்ன பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வச்சு. ஒரு பையன் அந்த முட்டையை எடுத்துட்டான் போல, அந்த முட்டையை திருடிட்டான் போல. அதான் ஓப்பனாக உண்மை, அந்த முட்டையை திருடிட்டான் போல. திருடினோடனே அந்த முட்டை கொடுக்குற அம்மா ஒரு முட்டை குறைஞ்ச உடனே எவன்டா திருடினதுன்னு 3 தடவை கேட்குது. அந்த கூட்டத்துக்குள்ளே நானும் நிற்கேன், எனக்கும் கபகபன்னு நிச்சு முட்டை வாங்கி சாப்பிடலாமே, இல்லைன்னு நம்ம கையை வைக்கலானா, இல்லை என்ன சொல்கிறேன்னா எவன்டா திருடினது அப்படின்னு வந்து சொல்லி அந்த அம்மா கடைசியில் யார் திருடினதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தோடனே குற்றமுள்ள மனசு குறுகுறுக்கும். அந்த அம்மா சொன்ன வார்த்தை, குற்றமுள்ள மனசு குறுகுறுக்கும். குற்றம் செய்யாதவனை கடவுள் விட்டுருவாரு, குற்றம் செய்தவனை கடவுள் கண்ணை நோண்டுவார். எப்படினாலும் அந்த அம்மாவுக்கு முட்டை வந்துருமேன்னு ஒரு ஆதங்கத்தில் பேசுது. இல்லை, ஆதங்கத்தில் பேசுது. பாருங்களேன், நிரபராதி என்று சொன்னால் கடவுளோடு தொடர்புடையவன். கடவுளுக்கும் நிரபராதிக்கும் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு டச் இருந்துகிட்டே இருந்தது. காயின் ஆபேல், காயின் நிரபராதியா? ஆபேல் கொலகாரன். ஆபேல் அண்ணனை காயினை போட்ட அடுத்த செகண்ட் கடவுள் மேல இருந்து கீழே வராப்புல, எப்படா குற்றம் இல்லாத ஒருத்தவனை நீ கொன்ன?
சொல்கிறான் அவனை நீனு பார்த்துக்கலாம். இவன் மறுபடியும் போய் சொல்கிறான், இல்லைடா நான் அவனுக்காண்டி தான் இறங்கி வந்திருக்கேன், அவன் குற்றம் இல்லாத மனிதன், அவன் நிரபராதி, அவனுக்காக நான் வந்திருக்கிறேன், தயவுசெய்து உண்மையை சொல்லு. இல்லை ஆபேல் தெளிவாக சொல்கிறான், ஐயோ நான் அவனுக்கு என்ன வாட்ச்மேனா, இல்லை சாரி காயின்னு சொல்கிறான், காயின் தான் இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பார்க்கறதுக்காண்டி அண்ணாச்சி எனக்கு எடுத்து கொடுக்குறாப்புல. இல்லை அதில் காயின் ஆபேல போட்டான்ல, மாற்றி சொல்லிட்டேன்னாக்கா சாரிக்கா என்ன ஒரு ஆர்வம் இல்லை, ஜோரா ஒரு தடவை அக்காக்க கை தட்டிக்கோங்கப்பா பார்ப்போம். இல்லை காயின் ஆபேல வந்து போட்ட உடனே கடவுள் வந்து காயினிடம் தெளிவாக ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல, இல்லை உன் தம்பி எங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தால, நான் அவனுக்கு என்ன வாட்ச்மேனாலே, அவன் பாவம்டா, அவன் குற்றம் இல்லாதவன்டா, இவன் நீ குற்றம் பண்ணியிருக்கடா, தயவுசெய்து புரிஞ்சுக்கூடா. இங்கே பாருங்களேன், எங்கெல்லாம் நிரபராதிகள் இருந்தார்களோ அங்கெல்லாம் கடவுளினுடைய வாசமும் சுவாசமும் நிறைவாக இருந்தது பிரியமானவர்களே. நோவாவை தொடக்க நூல் புத்தகத்தில் எப்படி தெரியுமா பைபிளில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, நோவா நேர்மையாளர், நோவா குற்றமற்றவர், நோவா கடவுளோடு நடந்தார். இல்லை ஃபர்ஸ்ட் குற்றமற்றவர், அதுக்கப்புறம் தான் கடவுளோடு நடந்தார். நான் தான் சொல்றேன், யார் யாரெல்லாம் நிரபராதிகளாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் கடவுளுக்கும் பூமர் பப்ளிகா மாதிரி ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கும். நீங்களும் நானும் குற்றவாளிகளாக இல்லை என்று சொன்னால் அந்தோனியார் வழியாக கடவுள் நம்முடைய வீட்டில் வந்து வாசம் செய்வார். புரிஞ்சுக்கிறணும் பிரியமானவர்கள், புரிஞ்சுக்கிறணும். ஒரு பெரியவர் ஒருத்தவர் கன்னியாகுமரியில் தியானம் பண்ணுறாராம். ரைட், பெரியவர் தியானம் பண்ணுறாரு, திடீர்னு மொபைல் ஃபோன்லேருந்து 10 மெசேஜ் போதும் அந்த பெரியவருக்கு. அப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வந்து இன்றைக்கி காலையில் ட்விட்டரில் போடுறாப்புல, தியானம் பண்ணக்கூடிய நேரத்தில் எதுக்கியா மொபைல் ஃபோனு, ரைட். அதுக்கு உடனே இவங்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை போகுது, நான் மொபைல் ஃபோனே யூஸ் பண்ணல, யார் சொன்னா. அதுக்கு உடனே பெரியவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு ஆள் சொல்கிறாப்புல, ஒரு பெருந்தலைவர் தெளிவாக சொல்கிறாப்புல, நீர் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணலையான்னு தெரியாது எனக்கு, ஆனால் கடவுளுக்கு தெரியும். இன்றைக்கி காலையில் வந்த நிகழ்வு இல்லை, யார் குற்றவாளி யார் நிரபராதி என்பதை கடவுள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார். இல்லை, நிரபராதிக்கும் கடவுளுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் சொல்ல வரேன். அந்தோனியார் நிரபராதிகளினுடைய பாதுகாவலர் என்று சொன்னால், யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் குற்றம் இல்லாதவராக இருக்கிறாரோ அவரை தேர்ந்தெடுத்து தூக்கினாப்புல, அவங்க அப்பாவை தூக்கின மாதிரி. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, முன்னூரில் சகோதரர் வாசித்தார்ல, அந்த மாதிரி தான் பதுவா நகரத்தில் வட்டிகள் நிறைய வாங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த குடும்பங்கள் நிறையா இருந்ததான். இல்லை, வட்டி கொடுக்க முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லா பேர்த்தையுமே சிறைச்சாலையில் அடைச்சாங்களாம். 100 ரூபா கொடுத்தா 50 ரூபா வட்டி, ஸ்பீடு வட்டி. அப்போவே, இப்போ வைக்கிறதுக்கு இப்போ நம்ம ஆச்சரியப்படுறோம், அப்போவே வாங்கியிருக்கிறாங்க 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா. அந்தோனியார் போய் முதல்ல சொல்லியிருக்கிறாரு, பாவண்டா பஞ்சம் பிழைக்க வந்த பசங்க அவனுங்கள்ட்ட போய் வட்டிக்கு 20 ரூபாயும் 30 ரூபாயும் வாங்குறைய, 100 ரூபா கொடுத்தா ஒரு 10 ரூபா போட்டுக்கோன்னு முதல்ல சிபாரிசு பண்ணியிருக்கிறாப்புல. 10 ரூபா கூட கொடுக்க முடியாத ஆட்களை அந்த பதுவா நகரில் தூக்கி சிறைச்சாலையில் தள்ளி கொடுமைப்படுத்தியிருக்காங்க. குற்றம் இல்லாத மனிதர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த ரணகாலத்தை பார்த்த பொழுது அந்தோனியார் செய்த காரியம் என்ன தெரியுமா? எவன்லாம் வட்டிக்கு விடுறானோ அவன் எல்லா பேத்துக்காண்டியும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணாப்லையாம். ஒருத்தவனும் அதுக்கப்புறம் வட்டி விடுறதே இல்லையா. ஜோரா ஒரு தடவை அந்தோனியாருக்கு கைகளை தட்டி. இல்லை, எங்கெல்லாம் குற்றம் இல்லாதவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்தோனியாரினுடைய வாசமும் சுவாசமும் நிறைவாக இருந்ததுன்னு சொல்றேன் நான். 1666ஆம் ஆண்டில் இத்தாலியில் வந்து குர்டாஸ்க் அப்படின்ற ஒரு இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய முதலாளி வீட்டில் ஒரு வேலைக்கார ஒருத்தவன் மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்திருக்கிறான். மரத்தை நின்னவன் முட்டா பைய எப்படியோ வெட்டிட்டான் போல, மரத்தண்டு நேராக வந்து கழுத்தில் விழுந்துருச்சு போல. கழுத்தில் விழுந்தோடனே பேச்சு மூச்சு இல்லாமல் கடந்திருக்கிறான். இந்த குர்டாஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ செத்து போயிட்டானேன்னு கத்திருக்கான். குர்டாஸ்குடைய மனைவி வேகமாக ஓடி வந்து அந்த இடத்துலயே முழந்தால் படியிட்டு ஒரே ஒரு பிரேயர் மட்டும் பண்ணியிருக்காப்புல. என்ன தெரியுமா? இவன் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவன், இவன் மேல் மரக்கிளை விழுந்து விட்டது, இவனை தயவு செய்து காப்பாற்றும்படி அந்தோனியாரே உம்மிடம் வேண்டுகிறேன் என்று சொன்ன அடுத்த நொடி மரம் கிளை மேலே விழுந்த அந்த மனிதன், குற்றுயிரும் குலையுருமாக கிடந்த மனிதன் எழுந்து நின்று அந்தோனியாருக்கு புகழ் மாலை பாடினானாம். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. அந்த அம்மாவுடைய பிரேயரை பார்த்தீங்களா? என் வீட்டில் இத்தனை வருஷமா வேலைக்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த மனுஷன். இந்த மனுஷன் ஒரு குற்றமும் செய்யாதவன், இவனை ஏன் இப்படி தண்டிக்கிற அந்தோனியாரன்னு கேட்ட அடுத்த செகண்ட் பிரான்ஸ் நாட்டிலிருந்து சீலி நாட்டுக்கு கப்பல் போச்சாயா. பாதி தூரம் போய் வந்து நிற்கிறப்பவே கிட்டத்தட்ட சீலி நாட்டுக்கிட்ட நெருங்கி போகிறப்போ புயல் பயங்கரமாக வந்துருச்சாயா.
கப்பலில் உள்ளவன் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு அலகழிச்சு ஓடுறான். மாலுமி மட்டும் ரொம்ப ஸ்டடியாக நின்னானா. ஸ்டடியாக நின்றுட்டு ஒரே ஒரு விஷயம் சொன்னானா, இந்த கப்பலில் 180 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, அதில் ஒரே ஒரு குழந்தை இருக்குது. 180 பேர் கடவுளே, ஐ மீன் அந்தோனியார் செத்து போனாலும் பிரச்சனை இல்லை, குற்றம் இல்லாத இந்த ஒரு குழந்தைக்காக மீதி உள்ள 179 பேரை காப்பாற்றி என்ற அந்தோனியாரிடம் அந்த மாலுமி வேண்டிய பொழுது அடுத்த செகண்ட் புயல் அடங்கியதாக வரலாறு சொல்கிறது. பிரியமானவர்களை, ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. இல்ல, எங்கெல்லாம் குற்றமில்லாத மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பாதுகாவலராக அந்தோனியார் வந்தார். பாதுகாவலராக அந்தோனியார் வந்தார். அதான் சொல்றேன் பிரியமானவர்களே, குற்றமில்லாத மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் பப்ளுகாம் மாதிரி ஒரு இணைப்பு இருந்து கொண்டே இருக்கும் பிரியமானவர்கள். ரைட்? இதுதான் நிரபராதிகளினுடைய பாதுகாவலரினுடைய கதை. இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் டீப்பாக எடுத்துகிட்டு போகிறேன். மண்டைக்குள்ளே நல்லா வச்சுக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு போகிறேன். எப்படி இந்த மனிதர் நிரபராதிகளினுடைய பாதுகாவலராக மாறினார்? நிரபராதிக்கும் கடவுளுக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே ஒரு பிணைப்பும் இணைப்பும் இருந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால், அந்தோனியாருக்கும் கடவுளுக்கும் ஒரு பிணைப்பு இருந்து கொண்டே இருந்தது. ஐ மீன், அங்க ஒரு கன்க்ளூஷன், இங்க ஒரு கன்க்ளூஷன். ரைட்? நிரபராதிகளினுடைய பாதுகாவலராக அந்தோனியார் வலம் வந்தார் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், அந்தோனியார் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கையில் தாங்கினார். நான் சொல்லல, அந்தோனியாரினுடைய திருவுருவம் சொல்லுது. என்னென்ன இருக்கும் அந்தோனியாருடைய திருவுருவத்தை பார்க்குறப்போ? ஒரு செமையான ஒரு கட்டிங் ஒன்று இருக்கும்ல, மண்டைக்கு மேலே சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக முடி வச்சு இல்லை, அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் அங்கி இருக்கும்ல, ஒரு வெள்ளை கலரில் இது இருக்கும், ஒரு கையில் திருவிவிலியம், இன்னொரு கையில் குழந்தை இயேசு. உங்கள் ஊரில் வலது பக்கம் இருக்கா இடது பக்கம் இருக்கா? அவரெல்லாம் யார் சாமி பார்த்தா? தினமும் தான் பூசைக்கு வர்றோம். எங்க ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். இடது பக்கம் தானே குழந்தை இயேசு வச்சிருக்கிறீங்க. இடது பக்கம் என்ன இருக்கிறது? இடது பக்கம் என்ன தாயி இருக்கு? இதயம். இதயம் இல்லை, இதயத்திற்கு அருகில் இறைவனை 24 மணி நேரமும் தாங்குவதால் மட்டுமே அந்தோனியார் நிரபராதிகளினுடைய பாதுகாவலர். பிரியமானவர்களை, ஜோரா ஒரு தடவை அந்தோனியாருக்கு கைகளை தட்டு. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டையும் குற்றமற்றவர்களுக்கும் நிரபராதிகளுக்கும் கடவுள் எப்படி ஒத்து ஊதினாரோ, அந்தோனியாருக்கு ஒத்து ஊதுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்தோனியார் 24 மணி நேரமும் இறைவனோடு டிராவல் பண்றதுனால, இறைவனை தாங்குவதால், இறைவனை இதயத்திற்கு அருகில் வைப்பதால். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கொடியத்தை அன்னைக்கு கொடுக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன தெரியுமாயா? நீயும் நானும் நிரபராதிகளினுடைய பாதுகாவலராக மாற வேண்டும் என்று சொன்னால், இவன் குற்றவாளி, இவன் குற்றம் இல்லாதவன், இவன் தண்டிக்கப்படக்கூடியவன், இவன் தண்டிக்கப்பட வேண்டாதவன் என்று புரிய வேண்டும் என்று சொன்னால், கடவுளை மட்டும் கையில் தாங்கு. கடவுளை மட்டும் கையில் தாங்கு. இன்னைக்கு கடவுளை தாங்கிறதுக்கு பதிலாக கண்டதை தாங்குறோம்ல, கண்டதை தாங்குறோம். நிறைய டைம் இதில் சொல்லியிருக்கிறேன். என்னென்னா, தர்மபுரி பக்கத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரீசெண்டாக கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வெளியூர் போகணுன்னு ஆசைப்பட்டுருக்குறாங்க. அதிலும் குறிப்பாக பொண்ணு வந்து அம்மா வீட்டுக்கு போகணுன்னு வழக்கமாக ஆசைப்படுறது தானே. அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் மட்டும்தான் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க இல்லை. அதுக்கப்புறம் மாமியார் டார்ச்சர் தாங்க முடியாமல் பேசாமல் வீட்டிலே உட்காந்துருவாங்க இல்லை. இல்லை, ஃப்ரெஷ்ஷாக கல்யாணம் ஆனவங்க அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்து பெட்ரோல் பல்க்குக்கு போயிருக்காங்க. வண்டிக்கு பெட்ரோல் போட போயிட்டு அப்படியே வீட்டு பக்கம் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி பெட்ரோல் போட்டிருக்கு. பெட்ரோல் போடுறப்ப தான் இந்த அம்மா ஒன்று சொல்லியிருக்கு, எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நீங்கள் ஒரு ஓரமாக ஒதுங்கி நில்லுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லி. இந்த அம்மா ரெஸ்ட் ரூம் போயிருக்கு. ஒரு வண்டி வந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு ரெஸ்ட் ரூம் வந்திருக்கும் போல் அந்த அம்மாவும் போயிடுச்சு. அந்த அம்மா போகிறப்ப ஒன்று சொல்லிட்டு போயிருக்கு, பெட்ரோல் போட்டு அந்த ஓரமாக நில்லுங்க அப்படின்னு வந்து சொல்லி. இவரும் பெட்ரோலை போட்டு ஓரமாக ஹெல்மெட்டை போட்டுட்டு இந்த ஓரம் நிற்க, அந்த ஆள் பெட்ரோலை போட்டு அந்த ஓரமாக அந்த ஆள் நிற்க. விதி எங்கே தெரியுமா சுற்றி விளையாண்டுச்சு? 2 பேரும் ஓட்டின வண்டி கருப்பு, 2 பேரும் போட்டிருந்த சட்டை சிவப்பு, 2 பேரும் போட்டிருந்த ஹெல்மெட்டு ஒரே கம்பெனி. இந்த பொண்டாட்டி அந்த புருஷனோடையும், அந்த புருஷன் இந்த பொண்டாட்டியோடையும் 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியாச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் இந்த நியூஸை பார்த்துட்டு பிஷப் ஹவுஸில் நானே கக்க புக்கான்னு சிரிச்சிட்டு இருந்தேன், லூசு மாதிரி. இல்லை, எனக்கு என்னென்னா 15 கிலோமீட்டர் நீ இன்னொரு ஹஸ்பண்டோட, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கல்யாணமான ஒரு பொம்பளை நீ ட்ராவல் பண்ணுறேன்னா நீ குடும்பத்தை எந்த லட்சணத்தில் வழி நடத்துவல்ல? யோசித்து பார்க்கணும்ல. எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? ஸ்பீடு பிரேக்கர் ஒன்று வந்திருக்கு. நம்மால் கியரை லோ பண்ணாமல் அடித்து தூக்கியிருக்கிறாப்புல. அடித்து தூக்கணுன்னே பின்னாடி உள்ள அம்மா எந்திரிச்சிருக்கு. முதுகை பிடிச்சோன்னே தான் கண்டுபிடிச்சிருக்கிறாப்புல. நம்மால் முதுகு இவ்வளவு சாஃப்டாக இருக்காது, யாரு கூட ட்ராவல் பண்ணுறோன்னு. இறக்கி விட்டு ஹெல்மெட்டை கழட்டி பார்த்தா கேள்வி கேட்டிருக்கு 2.
மானங்கட்ட தம்பதியை என்ன தெரியுமா கேள்வி கேட்டிருக்கு? நீ யாரியான்னு கேட்டிருக்காப்புல. எப்போ? 15 கிலோமீட்டர் கழிச்சு. இந்த ஆள் சொல்லியிருக்காப்புல நீ யாருமா அப்படின்னு. என்ன எப்போம்மா உன் வண்டியில் ஏறுன நீ அப்படின்னு இவர் கேட்டுக்க, என்ன எப்போயா உன் வண்டியில் நீ ஏத்தனன்னு இந்த அம்மா கேட்க. நியூஸ் பேப்பரில் என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க? மறுபடியும் அந்த 2 தம்பதியர்களும் பெட்ரோல் பல்கிற்கு வந்தார்களாம், தங்களுடைய மனைவிகளை மாற்றி கொண்டார்களாம். இல்லை, இந்த நியூஸு அப்படியே ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாத்துலேயுமே அந்த 1 வருடத்திற்கு முன்னாடி சக்கன்னு பரவுச்சு. நியூஸ் பேப்பரில் மறுநாள் வருது, இந்த அம்மா எப்படிம்மா 15 கிலோமீட்டர் இப்படி ட்ராவல் பண்ணி போனேன் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுது, என் ஹஸ்பண்டும் நானும் பேசி கிட்டத்தட்ட 25 நாள் ஆகுது. இல்லை இல்லை, இன்னைக்கு கடவுளை அருகில் வைக்கலையா, கசப்பை அருகில் வைக்கிறோம். இல்லை, கசப்பை அருகில் வைக்கிறோம், சண்டையை அருகில் வைக்கிறோம், தேவையில்லாத ஆணவத்தை அருகில் வைக்கிறோம், இல்லை பொறாமை அருகில் வைக்கிறோம். ஒருத்தவன் வளர்ந்துடவே கூடாதியா, ஒட்டு மொத்தமாக சாக்கிற நீ என்னையா வாழ்க்கை வாழ்கிறோம். இல்லை இல்லை, கடவுளை அருகில் வைத்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் மற்றவரிடம் அன்பாக இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள். அந்தோனியார் அன்பு மிகுந்தவர் பிரியமானவர்களே, அன்பு மிகுந்தவர், அன்பு மிகுந்தவர். இன்னொரு புதுமை ஒன்று சொல்லட்டா? அந்தோனியாரினுடைய காலத்தில் 1720ஆம் ஆண்டு ஒரு அம்மா வேலைக்கு போகணுமா. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையாம். வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு ஆசை. பக்கத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் ஒன்று இருந்ததாம் பிரியமானவர்களே. அந்த பார்க்கில் குழந்தைய விளையாட விட்டுட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடலான்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸு சாப்பாடு எல்லாமே அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த அம்மா கிளம்பி போயிருக்கு. திரும்பி ரிட்டன் வந்தப்போ குழந்தைய காணும். பார்க்கினுடைய மதில் சுவரெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்ததாம். திரும்பி வந்தோடனே ரிட்டனில் குழந்தைய காணோன்னொடனே அங்கங்கே தேடி இருக்கிறாப்புல. அடுத்து இந்த அம்மா முழந்தால் படிக்கிட்டு அந்தோனியார்கிட்ட கேட்டாப்புலையாம். அடுத்த ஒரு 10 செகண்டில் வெளியில் போயிட்டு உள்ளே வர்றப்போ குழந்தை பார்க்குக்குள்ளே இருந்ததாம் பிரியமானவர்கள். இப்போ அந்த குழந்தையிடம் கேட்டாங்களாம், எங்கடா போன அப்படின்னு சொல்லி. ஒரு முரடன் ஒருவன் என்னை தூக்கி சென்றான். ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி ஒரு குருவானவர், அதுவும் அந்தோனியாரை போன்று கச்சை கட்டிய குருவானவர் ஒருவர் என்னை அழைத்து கொண்டு மீண்டும் இங்கே வந்தார் என்று சொன்னார்களாம். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி யோசித்து பாருங்களேன். எங்க அன்பு இருக்கிறதோ அங்கு பாசம் இருக்கிறதோ அங்கு கடவுள் அருகில் இருக்கிறார், அருகில் இருக்கிறார். அன்பார்ந்த தாய், அன்பார்ந்த குழந்தைக்காக ஒரே ஒரு ஜெபம் அந்தோனியாரை அள்ளி கொண்டு விடுறாப்புல. கடவுளை அருகில் வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் கடவுளை வைத்து வாழாமல் கண்டதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கையா? 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டியம்மா ஒரு டிவி முன்னாடி இப்படி காலு 2ஐயும் விரித்து வச்சுட்டு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. இனியாவோ இலக்கியாவோ இல்லை, சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சீரியலை பார்த்துட்டு அந்த பாட்டியம்மா டிவி கூட பேசுதியா? டிவி கூட பேசுது. அவனை அடி, அவனை கொல்லு, உன்னுடைய பின்னால் இருக்கிறானே அவன் தான் மோசக்காரன். யாருக்கிட்ட? டிவி கிட்ட. இன்னைக்கு நம்ம அந்த லெவலில் தான் நிற்கிறோம். இன்றைக்கி அந்த லெவலில் தான் நிற்கிறோம். எங்கள் அகரக்கட்டில் கை தூக்குங்க பார்ப்போம். திருவுளியத்தை தூக்கி கொண்டு நாங்கள் இந்த திருப்பலியில் கலந்துருக்கிறோம். கையை தூக்குங்கன்னொன்னே தூக்குறான் பாரு. இல்லை, திருவுளியத்தை தூக்கி கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட 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 அவ்வளோதான். 600க்கு 100 தான். ஜெபமாலை கையில் வச்சுருக்கக்கூடிய பாட்டியம்மா மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். பாட்டியம்மா மட்டும். ஓ, டை அடிச்சிருக்கீங்களோ? சரி. இல்லை இல்லை, யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்களேன். கடவுளுக்கு அருகில் இருப்பது என்பது இன்று மிகப்பெரிய கேள்விக்குறி, மிகப்பெரிய கேள்விக்குறி. இது அது பேர் என்ன? ஆகார், ஆபிரகாமினுடைய மனைவி, செகண்ட் ஒய்ஃபு. இல்லை, ஆகார்லாம் வேற லெவலுங்க. அந்த பிள்ளை குடும்பம் நடத்தணும்னு சொன்னோன்னே குடும்பம் நடத்துது. குடும்பத்தை விட்டு வெளியில் போகணுன்னு சொன்னோன்னே அது பாட்டுக்கு வெளியில் எந்திரிச்சு போகுது. நம்ம வீட்டில் அப்படி ஒரு விஷயம் நடந்தால் போயிடுவோம் நம்ம பாட்டுக்கு. அதில் ஆபிரகாம் வேற சப்பாத்தி, ரொட்டி, ரசம், பருப்பு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சு, போமா கிளம்பி போ. சாராவுக்கு ஒன்று பிடிக்கலையா? அப்போ பிடிச்சிருந்தது, அப்போ பிடிச்சிருந்ததான். உன் பிள்ளை திருநெல்வேலியில் விளாட்றத பார்த்துக்கு இவருக்கு வயிறு எரியுது, தயவுசெய்து கிளம்பி போ, நல்லா இருப்பல்ல. ஆகாரு ரொட்டியை சாப்பிட்டாப்புலையாம், தண்ணீரை குடிச்சாப்புலையாம், ரசத்தை முடிச்சாப்புலையாம், பத்தாக்குறைக்கு குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுத்தாப்புலையாம். தாய்ப்பாலும் வத்தி போச்சான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. குழந்தைய தூக்கி புதருக்கு அடியில் போட்டாப்புலையாம். இவர் நேரம் நடந்து போய் அந்த பக்கம் திரும்பி குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போதே, சாகிறத பார்க்கறதுக்கு மனசு இல்லாமல் இந்த அம்மா நேரம் அந்த பக்கம் தலையை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ கடவுள் உள்ள என்ட்ராகிறாப்புல. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? திருப்பி ஆபிரகாம் வீட்டுக்கு போ, உன்னுடைய சந்ததியை நான் பெருக்க செய்வேன். ஜோரா ஒரு தடவை ஆபிரகாமுக்கும் ஆறாவுக்கும் கைகளை தட்டி. இல்லை இல்லை, பிரியமானவர்களே, கடவுளோடு உடன் இருக்கின்ற பொழுது, கடவுளை அந்தோனியாரை போன்ற அருகில் வைத்து வாழுகின்ற பொழுது நல்லது எது கெட்டது எதுன்னு நமக்கு நிறைவாக தெரியும் பிரியமானவர்களே. நிறைவாக தெரியும், நிறைவாக தெரியும்.
இன்னைக்கு நம்ம கடவுளுக்கு பக்கத்தில் அந்தோனியாரை தாங்குவது போல நம்ம தாங்குறது இல்லைன்னு சொல்றேன். நான் இல்லைன்னு சொல்றேன். ஆகார் மட்டுமல்ல, ரூத்து புத்தகத்தில் ஐயோ செம புத்தகம் அந்த புத்தகம் இல்லை. நகோமிக்கு கடவுள் நைட்டு காட்சி கொடுக்குறாப்புலையா, நாளைக்கு உன் ஊரில் பஞ்சத்தை கொடுக்க போகிறேன், தயவுசெய்து எந்திரிச்சு கிளம்பி போமா அப்படின்னு சொன்ன உடனே 2 மருமகளையும் தட்டி எழுப்பி விட்டு நகோமி மருமகளோடு சேர்ந்து போய்கிட்டு இருக்கிறப்போ இந்த மாமியாருக்கு ஒரே ஒரு புத்தி வருது. என்ன புத்தி தெரியுமா? ஐயோ பாவம், இந்த 2 பிள்ளைங்க இளவட்ட பிள்ளைங்க, நானும் வயசான கட்டை, நான் வெந்ததை தின்னு விதி செத்து போயிடுவேன், இந்த பிள்ளைங்க மறு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டுன்ட்டு மூத்த மருமக பேர் என்ன? என் மருமக பேரே எனக்கு தெரியாது. இதில் நகோமியோடைய மூத்த மருமக பேர் ஓர்பா கிட்ட தெளிவாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாப்புல, ஏட்டி நீ ரொம்ப அழகாக இருக்க, தயவுசெய்து போய் கல்யாணத்தை முடிச்சுக்கோ, உங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு, அவங்க என்ன தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம், நல்லபடியாக வாழ்க்கையை வழி நடத்து. ஓர்பா அழுதுகிட்டே போயிருச்சு, நம்ம ஊர் மருமக மாதிரி. அத்தா உடம்பை பார்த்துக்கோங்க, சுகர் டேப்லெட் போடுங்க, வாக்கிங் கரெக்டாக போங்க, தினமும் கரெக்டாக சாப்பிடுங்க, நல்லா இருங்க கிளம்பி போயிட்டாப்ல. அடுத்து ரூத்துக்கிட்ட கேமரா போகுது. நகோமி ரூத்துவை பார்த்து சொல்கிறாப்புல, அவளே போயிட்டா நீயும் கிளம்பு, அவளை விட நீ ரொம்ப அழகு. மாமியாருக்கே உரிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? 2 மருமகளை பக்கத்தில் வச்சுட்டு புகழவே மாட்டாங்க, புகழ்ந்தா புளி குழம்பு கிடைக்காது. இல்லை அவளை விட நீ ரொம்ப அழகு, கிளம்பி போய்க்கினாரு, போய் கல்யாணத்தை முடிச்சு நல்லபடியாக சந்தோஷமா இருன்னு. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் ரூத்து சொல்றாப்புல, என்ன தெரியுமா? என்னத்தை நீங்க இப்படி சொல்றீங்க? உங்களுடைய இனம் எதுவோ அது என்னுடைய இனம், உங்களுடைய இல்லம் எதுவோ அது என்னுடைய இல்லம், உங்களுடைய கடவுள் எதுவோ அது என்னுடைய கடவுள், உங்களுடைய கல்லறை எதுவோ அது என்னுடைய கல்லறை. எங்க அகரக்கட்டில் ஒரு மருமக கை தூக்க பார்ப்போம். என்னத்தை நீங்க இப்படி சொல்றீங்க? உங்களுடைய இனம் எதுவோ அது என்னுடைய இனம், உங்களுடைய இல்லம் எதுவோ அது என்னுடைய இல்லம், உங்களுடைய கடவுள் எதுவோ அது என்னுடைய கடவுள். டு த கிளைமேக்ஸ், அத்தை நீங்க எங்க செத்து போவீங்களோ அங்கதான் தான் நானும் செத்து போவேன்னு சொல்லக்கூடிய ஒரு மருமக கை தூக்குங்க பார்ப்போம். அந்தோனியாரை இறக்கி வச்சுட்டு மருமகளை மேலே ஏற்றிடலாம். கிடையாது. கடவுளை அருகில் வைத்து வாழ்பவர்கள் அன்பு செய்து வாழ்ந்தவர்கள். அதனாலதான் அந்த புத்தகத்தினுடைய பெயர் ரூத்து பிரியமானவர்களே. நல்லா கவனிக்கணும். அந்த புத்தகத்தில் 2 பொம்பளை ஆளுக்கு இருந்துச்சு, ஏன் அந்த பேர் வைக்கல? யார் ஒருவர் அன்பு செய்கிறாரோ அவர் கடவுள் அருகில் இருக்கிறார். கடவுளுக்கு அருகில் இருப்பவர்கள் அன்பு செய்யக்கூடியவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால தான் அந்தோனியார் அபரிவிதமாக அன்பு செய்தார். யாரை தெரியுமா? குற்றமற்றவர்கள் எல்லாத்தையும் தட்டி தூக்குனாப்புல இல்லை. கடவுளுக்கு அருகில் இருப்பவர்கள் அன்பு செய்பவர்கள்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் திருவிவிலியத்தில் யோவான் நற்செய்தியாளர் தியாலஜிக்கலாக ஒன்று சொல்கிறாப்புல. என்ன தெரியுமா? 12 சீடர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு செக் வைக்கிறாப்புல. என்ன செக்கு தெரியுமா? இந்த அப்பத்தை இந்த ரசத்தில் என்னோடு தோய்த்து உண்பவன் என்னை காட்டி கொடுப்பான். எல்லா சீடருக்கும் பகபகன்னு எரியுது. பேதுரு யாரு? நம்மாளு முந்திரி கொட்டை ராயப்பரு, எப்போ பார்த்தாலும் கடவுள் பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவர் இல்லை. அவரெல்லாம் எப்போ பார்த்தாலும் கடவுள் பக்கத்தில் இருக்குன்னு தான் நினைச்சாப்புல. எல்லா பேரும் கால் கழுவிட்டு வரப்போ சும்மா தானே இருக்கிறாங்க. இந்த பேதருக்கு மட்டும் புசுன்ட்டு வரும் இல்லை. நீர் போய் என் காலை எப்படியா கழுவ? இங்கே பாரு, நான் உன் காலை கழுவலன்னு வை, 4 ஏக்கர் தென்னந்தோப்பு உனக்கு கிடைக்காது இல்லை, சொத்துல பங்கே கிடையாது. ஐயோ ஆண்டவரே, அப்படி என்று சொன்னால் மொத்தமாக தலையில் எடுத்து தண்ணியை ஊற்றும். காலையில் குளிக்காமல் கூட வந்துட்டேன் நான் இல்லை. கடவுளோடு இருக்க வேண்டும், இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட பேதுரு இல்லை. அவர் சொல்கிறாப்புல, டே நானான்னு கேள்றா. யாருக்கிட்ட? சைகை காட்டி ஒரு மனுஷன்கிட்ட கேட்குறாப்புல. இல்லை அது நானான்னு கேள்றா, நான் பாட்டுக்கு ஏதாவது ஆர்வ கோளாறுல அவரை காட்டிக்கிட்டு கொடுத்துட போகிறேன் இல்லை. யோவான் நற்செய்தியாளர் தெளிவாக அழகாக சொல்லுவாப்புல, பேதுரு ஒருவரை சைகை காட்டினாராம், அவருடைய பெயர் யோவான். அந்த யோவானை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பெட் நேம் போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த சீடர் இயேசுவினுடைய மார்புக்கு அருகில் உட்கார்ந்திருந்தாராம், அவருடைய பெயர் அன்பு சீடர். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. புரியுதா? தியாலஜிக்கலா யோவான் ஒரு விஷயத்தை சொல்றான். என்ன தெரியுமா சொல்றான்? யார் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மார்புக்கு அருகில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அவர் இஸ் ஈக்குவல் டு அன்பு சீடர். மார்த்தாள் மரியாள். மார்த்தா கிச்சன்ல பிரியாணி பிசி, மரியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பக்கத்துல. மார்த்தாளை பார்த்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாப்ல, டேய் நீ பிரியாணி போட்டு நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டா, இவை அருகில் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டா. நல்ல கல்வன் கெட்ட கல்வன், கல்வன்னாலே திருட்டு பயிலுக தானே, அப்புறம் என்ன அதில் நல்ல கல்வன் நல்ல கல்வன் வேற இல்லை. எப்போ தெரியுமா நல்ல கல்வனா மாறுறான்? ஆண்டவரே நீர் வான் வீட்டில் வருகின்ற பொழுது ஒரு நிமிஷம் என்னை பக்கத்தில் வச்சுக்கோங்க இல்லை. எவன் ஒருவன் கடவுளுக்கு அருகில் இருக்கிறானோ அவன் நல்லவனாக மாறுகிறான், நிரபராதிகளை காப்பாற்றுகிறான். அந்தோனியாரினுடைய வாழ்வு அது பிரியமானவர்கள். அந்தோனியாரினுடைய வாழ்வு அது. வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசத்தில் மகதலா மரியாள் செம்ம கேரக்டருங்க, செம்மையாக லவ் பண்ணியிருக்காப்புலங்க ஜீசஸை.
பாடி நாரிடக்கூடாதுன்றதுக்காண்டி எல்லா பொம்பளை பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பல்லகளில் விளக்கிட்டு நேராக கல்ற தோட்டத்துக்கு 5 மணிக்கு ஓடி வராப்புல. யூத சட்டம் தியாலஜிக்கலாக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுது. என்ன தெரியுமா? பெண்கள் கல்றைக்கு போகக்கூடாது. அப்புறம் இந்த புண்ணாக்குக்கு மட்டும் என்ன வேலை கல்றையில் காலையில் 5 மணிக்கு சேவலுக்கு ஊறதுக்கு முன்னாடி? ஓடி போய் குனிஞ்சு பார்க்குறாப்புல, இயேசுவை காணாம செத்து போயிட்டாலாம். பிசிக்கலாக செத்துட்டாப்புலையா? அப்படிதான் இறையலார்கள் சொல்றாங்க. பிசிக்கலாக செத்துட்டா, இயேசுவை காணணும்னு. எவனோ ஒரு தோட்டக்காரன் ஒருத்தவன் அங்கே நிற்கிறான், அவங்கிட்ட போய் புலம்பக்கூடிய விஷயம் தான் இன்றைய நற்செய்தி வாசகம். என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டேன்னு வையேன், நான் போய் அவரை தூக்கிட்டு திருப்பி ரிட்டன் இந்த பிளேஸுக்கெல்லாம் வரமாட்டேன், ஓடிடுவேன். இல்லை, மகதலா மரியாளுக்கு ஜோராக ஒரு தடவை கைகளை தட்டி. அப்போ தான் நம்மால் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி, இப்போ நம்மால்னா யார்? மகதலா மரியா, இயேசு கிறிஸ்து இல்லை. இப்போ நம்மளால ஓவராக எக்ஸைட்மெண்ட் ஆகி ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்றாப்புல. என்ன தெரியுமா? மரியா தயவு செய்து என் மேலே இப்படி பப்ளிகா மாதிரி ஒட்டிக்கிறாத, நல்லா இருப்ப, நான் எங்கள் அப்பா கிட்ட போய் சேரணும், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. இல்லை, கடவுளுக்கு அருகில் இருப்பவர்கள் அனைவரும் நிரபராதிகள். கடவுளை 24 மணி நேரமும் தாங்குபவர்கள் நிரபராதிகள். அந்தோணியாரினுடைய திரு உருவம் தான் இன்றைய மறையுறையினுடைய மொத்த சிந்தனை. பிரியமானவர்கள், 24 மணி நேரமும் இந்த மனிதர், இந்த புனிதர் இறைவனை தாங்கியதால், அதுவும் இதயத்திற்கு அருகில். இல்லை, உங்கள் ஊர் சிறுபம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். இனிமேல் சிறுபத்தை நோக்கி வேண்டுகின்ற பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மண்டக்குள்ளே ஏற்றிக்கோ. ஆண்டவரே, அந்தோணியாரே, நீ எப்படி 24 மணி நேரமும் இறைவனை தாங்குறையோ அதே போல் நானும் தாங்குவதற்கு வலிமையை கொடு. நீ எப்போ தாங்குறையோ அப்பதாயா நல்லது எது கெட்டது எது, குற்றவாளி யாரு நிரபராதி யாருன்னு உனக்கும் தெரியும்னு சொல்கிறேன். நான் உனக்கும் தெரியும். அந்தோணியாரினுடைய ஒரே ஒரு புதுமையை சொல்லி முடிச்சிருவோமா? ஒரு தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாராம். ஒருத்தவன் செத்து போயிட்டானா, ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுததில் ஒரு 4-5 பாட்டியம்மா, எக்ஸ்ட்ரா பிட்டு மேட்ரு என்னன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அழுததில் ஒரு 4-5 பாட்டியம்மா, ஏப்பா எந்த பாவமும் செய்யாத நீ செத்து போயிட்டேன்னு அழுதுருக்கு. சாவு விழுந்தா 10 பாட்டியம்மா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் அள்ளி விடும்ல, அந்த மாதிரி அள்ளி விட்டுருக்காங்க. அந்தோணியார் கொஞ்ச நேரமாக பக்கத்தில் திருநெல்லை உட்காந்து பார்த்துட்டு, இந்த ஆள் நல்லவர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காப்புல. எங்கே பாட்டியம்மா அழுதுட்டு சொன்னது, இவரை மாதிரி ஒரு யோக்கியம் உண்டா ஊரில்னு அழுதுகிட்டு இருக்கு. இவர் போய் குடும்பத்தில் குட்டி கலவரம் பண்ணி விட்றாப்புல, இந்த ஆள் நல்லவர் கிடையாது அப்படின்னு. நல்லது கிடையாது நீ எப்படியா சொல்ல முடியும் அப்படின்னு. அதுக்கு அந்த ஆள் சொல்லியிருக்காப்புல, அன்பு செய்யக்கூடிய இதயம் இந்த ஆள்கிட்ட கிடையாது. லூசாயா நீ? செத்து போயிட்டான், இதயம் உள்ளே இல்லைங்கிற. இதயம் அப்புறம் இங்கே இல்லாமல் எங்கேயா இருக்கும்? நீங்கள் வேணால் டாக்டரை வேணால் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். மடப்பையில் டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்து பாடியெல்லாம் அறுத்து பார்த்துருக்காங்க, இதயத்தை காணோம். ஒட்டுமொத்த அழுக குரூப்பு நேராக அந்தோணியாரை நோக்கி வந்து இதயம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்தோணியார் சொல்லியிருக்காப்புல, அவன் வீட்டில் ஒரு பீரோல் இருக்குமா, பீரோலுக்குள்ளே ஒரு பணப்பெட்டி இருக்குமா, பணப்பெட்டியை திறந்து பாருங்கள், இதயம் அங்கே இருக்கும் அப்படின்னு. எப்படி வேலை பார்த்துருக்காரு பாரு நம்ம ஆள். இப்போ நம்ம ஆள்னா யார்? அந்தோணியார். இல்லை, எப்படி வேலை பார்த்துருக்காரு. இல்லை, இதயம் அங்கே இல்லைன்னா அங்கே இருக்குன்னு உனக்கு எப்படா தெரியும்? இல்லை, நல்லவனோட இதயம்லாம் அங்கே எப்படிலாம் இருக்கும்? இந்த மாதிரி பணப்பெட்டி, திருடுற இடம், இந்த புறணி பேசுகிற இடம், இப்படி தானடா இருக்கும். இல்லை, இப்படி தானடா இருக்கும். பிரியமானவர்களே, கடவுளை அருகில் வைத்து வாழுங்க. சும்மா சாயந்தரம் 7 மணிக்கு ரிமோட் எடுத்து பாண்டியன் ஸ்டோர், பாக்கியலட்சுமி, பாரதி கண்ணம்மா, இனியா, இலக்கியா, லொட்டு லூசுக்கு, கழுத குதிரை, பிக் பாஸ் 10 குறைக்கு. இல்லை, கழுகுமலையிலலாம் அண்ணாச்சி ஒரு பூசைக்கு போனப்போ நானே லேட்டாக போனேன். வேகமாக ஓடி வரப்போ ஒரு பாட்டியம்மா நேராக கொண்டு வந்து பூசக்கருத்தை நீட்டுச்சு. நான் பாட்டியம்மா ஏதோ உடல் உள்ள சுகத்துக்காண்டி வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூசக்கருத்தை அடியில் வச்சுட்டு நானும் ஃப்ளூவெண்ட்டாக வாசித்துக்கிட்டே இருக்கிறேன் பூசக்கருத்தை. அங்கே உள்ள பங்குச்சாமியார் வேறு லீவு, வாசித்துக்கிட்டே இருக்கிறேன். கடைசியில் இந்த கருத்து, விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாரதி கண்ணம்மா சீரியலில் பாரதியும் கண்ணம்மாவும் வெகு விரைவில் சேருவதற்காக செத்துட்டேன். நானும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகணுன்னே ஏதோ அவங்க பேத்தி கீத்தி ஏதாச்சும் காம்படிஷன் போங்க அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறது? பாரதியும் கண்ணம்மாவும் சேர்க்கறதுக்கு ஒரு 2 வாரம் கழித்து அந்த சீரியலை முடிச்சுட்டாங்க போல். அது நமக்கு தெரியாது. அந்த பாட்டியம்மா கழுகுமலை ஆண்டோ ஃபாதர்கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் அடிக்குது. சூப்பர் சாமி, உங்கள் பூசையில் நீங்கள் வேணுனீங்க, பாரதியும் கண்ணம்மாவும் சேர்ந்துட்டாப்புல. விளக்க மாத்தால அடிக்கணும். இல்லை என்னன்னா யோசித்து பாருங்களேன், எது நம்ம பக்கத்தில் நிற்கிது? இப்போ எது நம்ம பக்கத்தில் நிற்கிது? ஒரு காலத்தில் கல்ற தோட்டத்தை தாண்டறப்ப பெத்தவ சொல்லி கொடுத்தாயா, ஜவுமலையை எடுத்துட்டு போ, அங்கே ஆவி இருக்காது பேய் இருக்காதுன்னு. இன்னைக்கு அதே தாய் என் கண்ணு முன்னாடி இன்னொன்று சொல்லுது. என்ன தெரியுமா? கல்ற தோட்டத்தை தாண்டி போகிற ஒரு மொபைல் ஃபோன் கையில் வச்சுக்கோ, ஒரு 4 குத்து சாங்கு கேளு, சரியாக போயிடும். இல்லை,
ஒரு காலத்தில் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பரை திருப்புறப்பவே பிதாசுதன் போட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுவோம். என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆண்டவரே, இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, தயவுசெய்து கொஸ்டின் பேப்பரை காப்பாற்றும், என்னையும் காப்பாற்றும். பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வந்து நம்ம ஃபெயிலாக போனாலும் தெரிஞ்சதுக்கப்புறமும் கடவுள்கிட்ட நேரம் வந்து ஒரே ஒரு பெட்டிஷன் வைப்பேன். என்ன தெரியுமா? திருத்துற டீச்சர் தூங்கிக்கிட்டே திருத்தணும். ரைட்? கடவுளை எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ண பாரு. பேப்பர் திருத்துறதுல இருந்து, பேனா உருட்டுறதுல இருந்து, எழுதுறதுல இருந்து, படிக்கிறதுல இருந்து, சிரிக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே கடவுள். இன்னைக்கு பரீட்சை காலுக்குள்ள போனோன்னே, மாப்பிள்ள நீ எத்தனை பிட்டு வச்சிருக்க, நான் எத்தனை பிட்டு வச்சிருக்கேன்னு காமிக்கேட்டா. அதானே யோசிக்கிறோம். ஃப்ளைட்டு முந்தா நாள் ஒன்று லண்டன்லேருந்து சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணி போயிருக்கியா? 36,000 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருந்த ஃப்ளைட்டு திடீர்னு 6,000 அடி இறங்கி 5,000 அடி இறங்கி 31,000 அடியில் பறந்துக்கிட்டு இருந்திருக்கியா? பறந்துக்கிட்டு இருக்கிறப்ப 8th சீட்டில் உள்ளவன் எல்லா பேரும் இங்கே உள்ள பொம்பளை பிள்ளைங்க மேலே பொத்துன்னு விழுந்துட்டான் போல. இல்லை 6,000 அடி ஃப்ளைட் ஒரு மாதிரி இதானோன்னு அங்கே எவனோ நம்மளை மாதிரி ஒருத்தவன் கேமராவை எடுத்துக்கிட்டு சுற்றி அண்ணாச்சி கேமராவை எடுத்துகிட்டு சுற்றி அடிச்சிருக்காப்புல. இல்லை இல்லைப்பா, அண்ணாச்சியை பற்றி நான் பேசணும், அது ஒரு வேற ஒரு பிரசங்கம், வேறு உழைக்கிற உழைப்பெல்லாம் வேற ரகம். அண்ணாச்சி ஜோரா ஒருத்தர் அண்ணாச்சி கையில் தட்டிக்கணும், எங்கே போனாலும் வேற லெவலில் நிற்கிறாப்புல. இல்லை ஃப்ளைட் அங்கிட்டு போனோன்னே மொபைல் எடுத்துகிட்டு அங்கிட்டு அலைஞ்சு பார்த்துருக்கான். ஃப்ளைட்டு ஒரு மாதிரி தடுமாறி 31,000 அடியில் பேலன்ஸாக வந்ததுக்கப்புறம் அந்த யூடியூபர் தெளிவாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கான். என்ன தெரியுமா? கேமராவை ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் ஏன் ஃபோக்கஸ் பண்ணா? யார் தெரியுமா? ஒரு பாட்டியம்மா நம்முடைய ஜெபமாலை எடுத்துட்டு அந்தோனியாரினுடைய படத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவரே 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 ஆண்டவரேன்றது. அந்த பாட்டியம்மா ஏர்போர்ட்ல இருந்து இறங்கணும்னு எவனுமே பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கல. லண்டன்ல எங்க இறங்கணுமோ அதே இடத்துல ஃப்ளைட் இறங்கினதுக்கு அப்புறம் தெளிவா அந்த பாட்டியம்மா சொல்லுது, இந்த 180 பேரும் காப்பாற்றப்பட்டது என்னால், என்னுடைய அந்தோனியாரால். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. மண்டக்குள்ள மேட்ரு ஏறிச்சா? நீ குற்றமற்றவன், குற்றம் இல்லாதவன் என்பதை தெரிவதற்கு ஒரே ஒரு அர்த்தம் யார் தெரியுமா? கடவுள். அவரை தூக்கி பக்கத்தில் வை, எவன் நிரபராதி இல்லைன்னு தெரியும். நீயும் நானும் நிரபராதிகளினுடைய பாதுகாவலராக மாறக்கூடிய சூழல் வரும் இறைவனை தாங்குகின்ற பொழுது. மேட்ரை மண்டக்குள்ளே ஏற்றுறவர்களாக எழுந்து நின்று என்ன பண்ணணும்? மன்றாட்டுகளை கடவுளை நோக்கி சமர்ப்பித்து மன்றாடும். நல்லாயனே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உண்மையின் ஒளியில் நன்மையின் பாதையில் வழிநடத்தவும், இறைவார்த்தையை வாசித்து வாழ்வாக்கும் மக்களாக, உம் அன்பிற்கு சான்று பகரும் மக்களாக வாழச் செய்திட உழைப்பதற்கு தேவையான நல்ல உடல் நலமும் உள்ள நலமும் தந்தரள வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரம் மழை பொழியும் இறைவா, அகமுக மகிழ்வோடு எம் பாதுகாவலர் புனித அந்தோனியாரின் திருக்கொடியை ஏற்றி திருவிழாவை ஆரம்பித்திருக்கும் எம் பங்கு தந்தை, இங்கு கூடியுள்ள அருட்தந்தையர்கள், எம் ஊர் பொறுப்பாளர்கள், பங்கு இறைமக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். திருவிழா சிறப்பாக நடந்திடவும், மக்கள் தாங்கள் விரும்புகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றிடவும், எம் பாதுகாவலரிடம் விளங்கிய இறையன்பு, ஏழை எளியோரிடம் தரிசனை, கீழ்ப்படிதல், கடின உழைப்பு போன்ற மேலான பண்புகளை எங்களின் வாழ்வாக்கவும், நாங்கள் அருளாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி காணவும் வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை விரும்பி நேசித்த இறைவா, எம் பங்கில் உள்ள சிறார் முதல் இளைஞர்கள் வரை உமது பொற்பாதங்களில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாகவும், உம் அன்பில் நிலைத்து பிறரன்பில் செழித்து நல்வாழ்வு வாழக்கூடியவர்களாகவும், தங்களை வழிதவற செய்கின்ற சமூக தொடர்பு சாதனங்கள் கலாச்சாரங்களில் இருந்து விலகி தங்களுக்கும் தாங்கள் வாழ்கின்ற சமூகத்திற்கும் பலன் தரும் மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை காத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமே இறைவா, இன்றைய சூழலில் நிலவி வரும் மதவாத அரசியல் மறைந்து மனித நேயமும் உமது விளிம்பியங்களும் ஆகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நேர்மை ஆகியவற்றை எம் ஆட்சியாளர்களும் மக்களும் உணர்ந்து கடைபிடித்து வாழ தேவையான வரம் அருள வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பின் இறைவா, எம் பங்கிலும் உலகெங்கிலும் தனிமையில் வாடும் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், வறுமை, நோய், கடன் தொல்லைகளால் வருந்துவோர், இயற்கை சீற்றங்களால், போர், வன்முறைகளால் பாதிக்கப்பட்டோர் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் வாழ்வில் விரும்புகின்ற நலன்களையும் வளன்களையும் மகிழ்வையும் பெற்றிடவும், உடல் நலனோடு பாதுகாப்போடு வாழவும் தேவையான ஆசிரை தந்தருள வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே, இந்த நேரத்திலே நம்பிக்கையோடு நாங்கள் உமது பாதத்திலே வைத்திருக்கின்ற இந்த ஜெபங்களை நீர் கருணையோடு கண்ணோக்கியருளும். எங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்திலே கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். சதசதா மகமமா சாசபாப மகரிசா, மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன், உன்னையே நானும் தருகிறேன். ஏற்று உனது பலியாய் மாற்றும் எங்கள் இயேசுவே, இறைவன் படைத்த உலகம், நாளும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். பெண்ணின் காணிக்கையாய் என்னை தருகிறேன், மெல்கிசேதே காணிக்கையாய் என்னை மாற்றுமே. சதசதா மகமமா சாசபாப மகரிசா, ஏழை பெண்ணின் காணிக்கையாய் என்னை தருகிறேன், மெல்கிசேதே காணிக்கையாய் என்னை மாற்றுமே. குருதி சிந்தி கல்வாரி பலியாய் அர்ச்சித்தீ, குறைகள் நிறைந்த எந்த வாழ்வை நிறைவாக்கவே. என்னிலிருந்து என்னை மாற்றும் எங்கள் இயேசுவே, இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். அன்புக்குரியவரே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திருவிழாவுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோனியாரை இடையேறாது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு
அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாண்டுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், நாங்கள் கொடியேற்றி நவநாள் ஆரம்பித்து வைத்திருக்கிற கோடி அற்புதர், நன்னா கழியாத நல்லவர், பசாசிகளை மிரட்டி ஓட்டுகிறவர்கள், நீதியின் பால் பசிதாகம் கொண்டவருக்கு எந்நாளும் உடனிருந்து நீதி வழங்குகின்ற பாதுகாப்பு வழங்குகின்ற கோடி அற்புதர் புனித அந்தோணியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த திருப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இந்த உலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான பிள்ளைகளாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன்னிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொரு சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, தகுதியற்றோர், அவர் வார்த்தை மட்டும் சொல்லிடுறாங்க. நான் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. பாடிடும் நெஞ்சம் தேடாதோ, உன் வாசல் தேடி ஓடாதோ. நானும் மறவேன், உன்னோடு உறவாட தினம் தேடினேன். தாயா என்னில் நீ வேண்டும், உன் சேயா என்றும் நான் வாட. நினைவெல்லாம் நீயே என் வாழ்வில் என்றும் ஆதாரம் நீயாக நான் வாழ்கிறேன்.
ஆனந்தராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். பார்வேகம் பாடும், மயிலாக நாடும், என் நாவில் ஆனந்தராகம். கெபியும் அதில் வைக்கப்பட்டிருக்கிற புதிய சுரூபமும் மந்திரிக்கப்படுகிறது. தந்தை அவர்கள் எல்லாம் எழுந்து நின்னுங்க. தந்தை அவர்கள் இங்கிருந்து ஜெபம் செய்து அங்கு போய் மந்திரித்து விட்டு வருவார்கள். எனவே எல்லோரும் பக்தியோடு இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாண்பாவோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊன கண்களால் நோக்குந்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளுநீரே. எங்கள் அன்னையின் சுரூபத்தை கெபியை பக்தியுடன் பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இன்று நமக்கு திருப்பலி நிறைவேற்றி நமது தாய் பங்கு தந்தை அருட்தந்தை போஸ்கோடிகளார் அவர்கள், பங்கு தந்தை அதிபர் வட்டார அதிபர் தந்தை அவர்கள் எனது பங்கு தந்தையாக பண்டாரகுளத்திலே புதிய பங்கிலே அவர்கள் பங்கு தந்தையாக இருந்து பணியாற்றியும்
நமது கல்வியியல் கல்லூரி, இன்னும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி அதனுடைய செக்ரட்டரியாகவும் இருந்து மிகச்சிறப்பாக பணியாற்றியவர்கள். பிரான்ஸ் தேசத்திலே படித்து அவர்கள் டாக்டரேட் பட்டம் பெற்றவர்கள். இந்த நாளிலும் நமது அழைப்பை ஏற்று வந்திருந்து நமக்கு திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். தந்தை போஸ்கோ அடிகளார் அவர்களுக்கு நமது ஊர் நாட்டாண்மை அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் நமது அழைப்பை ஏற்று நமக்கு மறைவுரை ஆற்றியவர்கள் நமது மறை மாவட்டத்தினுடைய பொறியியல் என்ஜினியர் தந்தை அவர்கள். தந்தை அவர்கள் பல பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். நமது ஊர் பொருளாளர் திருவாளர் டாமினிக் அவர்கள் தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பற்றி நமது அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜோர் அவர் கைத்தட்டுங்க பார்ப்போம். நீங்கள் ஆண்டவரின் இதயத்துக்கு அருகில் இருந்தால் நல்ல சத்தமாக கைத்தட்டுங்க. உங்கள் ஃபோன் நம்பர் எதுவும் கொடுக்கணுமா? வேண்டியது இல்லையா? அப்புறம் கொடுப்பாங்களா? எப்போ இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நமது அழைப்பை ஏற்று நம்மோடு கூட உடனிருந்து நமக்கு திருப்பலியிலே ஜெபித்தவர்கள் நமது மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜோசப் ராஜன் அடிகளார் அவர்கள். தந்தை அவர்களை உலக மேற்படிப்பு படித்து ஆற்றுப்படுத்துகிற அந்த பணி இன்னும் சுரண்டையிலே சிறந்த பணியாற்றி கோடி அற்புதர் புனித அந்தோணியாருக்கு புகழ் சேர்க்கிற அருட்தந்தை அவர்கள். தந்தை அவர்களும் இன்று நம்மோடு கூட இருந்து நமக்காக திருப்பலியிலே ஜெபித்திருக்கிறார்கள். மணியின் மைந்தர் அருட்தந்தை ஜோசப் ராஜன் அடிகளார் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் நமது அழைப்பை ஏற்று நம்மோடு கூட வந்திருக்கிறவர்கள் பக்கத்து பங்கு வாடியூர் பங்கு தந்தை அருட்தந்தை லியோ ஜெரால்ட். தந்தை அவர்களும் எனது பங்கு மகன். நான் சிங்கம்பாறையில் இருக்கிற பொழுது அவர்கள் எனக்கு பங்கு மகனாக இருந்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களையும் இந்த நாளிலே நினைவுறுகிறோம். நாளைக்கும் அவர்கள் தான் திருப்பலி நமக்கு நிறைவேற்ற வருவார்கள். இன்று கொடியேற்றத்திற்கு வாருங்கள் என்று சொன்ன உடனே மகிழ்ச்சியோடு வந்திருந்தார்கள். தந்தை ஜெரால்டு லியோ அடிகளார் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நமது நாட்டாமை அவர்கள் இந்த பொன்னாடை பற்றி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றும் நமக்கு திருப்பலியிலே ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறவர்கள் அருட்தந்தை மைக்கேல் மகேஷ், தென்காசி பங்கினுடைய உதவி பங்கு தந்தை. இன்றைக்கு நாம் அழைத்த பொழுது அவர்களும் நான் கண்டிப்பாக வந்திருந்து நற்கருணை ஆசீர்வாதத்தில் ஒரு திருப்பலி முடித்துவிட்டு நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லி பங்கு தந்தையிடம் உத்தரவு பெற்று அவர்கள் இன்றைய நாளிலே நம்மோடு கூட வந்திருந்து இந்த நிகழ்விலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அருட்தந்தை மைக்கேல் மகேஷ் அடிகளார் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்து தந்தை அவர்களுக்கு நமது பொருளாளர் அவர்கள் டாமினிக் அவர்கள் இந்த பொன்னாடை பற்றி நன்றியும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்மோடு கூட பேராசிரியர் அல்ஃபோன்ஸ் பால்ராஜ் தந்தை அவர்கள் நமது தென்காசி பங்கு தந்தையினுடைய அன்பு மகன். இந்த நாளிலும் அவர்கள் நான் கண்டிப்பாக கொடியேற்றத்திற்கு வந்திருந்து உங்களுக்காக ஜெபிப்பேன் என்று சொன்னார்கள். எந்த ஒரு ஹாலிடே இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் நான் அழைக்கிற பொழுது எந்தெந்த பங்கில் இருக்கிறேனோ அங்கெல்லாம் அவர்கள் வந்திருந்து அவர்கள் என்னோடு கூட இருந்து அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். தந்தை பால்ராஜ் அடிகளார் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பொன்னாடை பொறுத்து நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்மோடு கூட பல ஆண்டுகள் முன்னால் பணி செய்து இப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நமக்காக ஆன்மீக பணி, இன்னும் பிள்ளைகளை உருவாக்குகிற பணி, கல்வி அதாவது கேட்டகிசம் நடத்துகிற ஒரு சிறந்த பணியாற்றிய நமது மதர் சுப்பீரியர் செல்வி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அவர்கள் சிறப்பாக நம்மோடு கூட இருந்து நமக்கு பணியாற்றியவர்கள். ஒரு தாயாக இருந்து இன்னும் குடும்பங்களில் ஜெபிப்பதற்கு நோயாளிகளை சென்று அவர்களுக்கு நற்கருணை வழங்குவதிலும் அன்பியங்களை உருவாக்குவதிலும் உடனிருந்து நமக்கு பணியாற்றியவர்கள். பல காலம் அவர்கள் வாழ வேண்டும். இன்னும் திரும்பியும் இதே பங்குக்கு நீங்கள் வந்திருந்து இந்த பங்கிலே நீங்கள் பல ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து இந்த பொன்னாடை நமது நாட்டாமை அவர்களுக்கு அன்போடு அணிவிக்கிறார்கள்.
இன்றைய நாளிலும் 25 ஆண்டுகள் நமது பங்கில் பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவ பணியாற்றுகிற அருட்சகோதரி ஃபிலோ அவர்கள் சிறப்பாக 25 ஆண்டுகள் சில்வர் ஜூபிலி கொண்டாடி அவர்களது அந்த அழைத்தல் பணியில், இறை பணியில், அர்ப்பண வாழ்வில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து செயலாற்றி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பொன்னாடை நமது நாட்டாமை அவர்கள் அன்போடு அணிவிக்கிறார்கள். பங்கு சார்பாக போடுங்க. பங்கு சார்பாக சிஸ்டர் ஃபிலோ ஒரு நிமிஷம். பங்கு சார்பாக நமது அருட்சகோதரி அவர்களுக்கு அவர்களது சில்வர் ஜூபிலி இன்னும் அவர்களது பணி சிறக்க அவர்களுக்கு நல்ல உடல் நலம், ஆன்மீக பலம் கிடைக்கப்பெற வாழ்த்தி இந்த பொன்னடை போர்த்துகிறோம். பங்கு சார்பாக நமது வட்டார அதிபர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்சகோதரி செல்வி அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். நமது சுப்பீரியர் செல்வி அவர்களையும் பங்கு சார்பாக அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஞானஸ்நானம், நற்கருணை, உறுதிபூசல், திருமணம் இவற்றிற்காக நமது அருட்சகோதரிகள் எப்பொழுதும் வகுப்பு எடுக்கிறார்கள். அந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும். அதே வேளையிலே அவர்கள் நமது ஊர் பொறுப்பாளரிடம் ஒரு சிறிய கடிதம் ஒன்று வாங்க வேண்டும். எனவே நீங்களும் அந்த கடிதம் வாங்கி என்னை சந்திக்கிற பொழுது சிறப்பாக அந்த நிகழ்வுகள் உடனடியாக நடைபெறுகிறது. அந்த நிகழ்வுகளிலே நீங்களும் வந்திருந்து சிறப்பாக கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுநன்மை பெறும் பிள்ளைகள் 40 பிள்ளைகளுக்கு நாம் வாசகம் கொடுக்க முடியாது. ஒரு சிலர் என் பிள்ளைக்கு வாசகம் கொடுங்கன்னு 40 வாசகம் இருக்குது. ஆனால் மற்ற நாளில் நீங்கள் அந்த பிள்ளைங்களை அனுப்பி அவங்களுக்கு அந்த காலையில் 5:30 மணிக்கு பூசை இருக்கும். அதுக்கு நீங்கள் வாசகம் கேட்டு என்கிட்ட வரணும். நான் உங்கள் பிள்ளைங்களுக்கு வாசகம் கொடுப்பேன். எனவே எல்லா பிள்ளைங்களுக்கும் வாசகம் கொடுக்குறோம். 40 பிள்ளைங்களுக்கும் வாசகம் கொடுக்குறோம். 40 நாளைக்கு கொடுக்குறோம். ஆனால் திருவிழாவில் இல்லை, ஒரே 2 பேருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த 2 பேருக்கு நாங்கள் எப்படி கொடுக்குறோம்னா, தினம் வகுப்புக்கு வந்தவர்கள், வகுப்பில் நல்ல முறையில் பங்கெடுத்தவர்கள், அதாவது உற்சாகத்தோடு பங்கெடுத்தவர்கள், 3 நாள் தியானத்திலே பங்கு பெற்றவர்கள், மனப்பாடம் ஒப்புவித்தவர்கள், மாலை ஜபத்திற்கு தவறாமல் வந்தவர்கள், கேள்விகளுக்கு பதில் சொன்னவர்கள், ஞாயிறு திருப்பலியில் குழந்தைகளும் பெற்றோர்களும் கலந்தவர்கள். எனவே இதில் யார் வந்திருக்கிறாங்களோ அவங்க பிள்ளைங்களுக்கு நாங்கள் வாசகம் கொடுப்போம். எனவே நாங்கள் கேட்டோம் சாமி தரலன்னு வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தருவோம், வருஷம் முழுசும் தருவோம். எனவே வாரத்தில் ஒரு தடவை உங்கள் பிள்ளைங்க வாசகம் வாசிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, 1000 ரூபாய் தான் வரி போட்டிருக்கு. தயவுசெய்து நீங்கள் ஒரு 400 பேர் வழக்கமாக கொடுப்பீங்களா? 400 பேர் கொடுத்தா 4 லட்சம் தான் வரும். நமக்கு 15 லட்சம் செலவாகிறது. எனவே தயவுசெய்து ஊர் வரி செலுத்துகிறவர்கள் இன்னையிலிருந்தே கொடுத்துருங்க. யாருக்காவது பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன்ட்ட கடன் கேட்காதீங்க. நம்ம தாய் பங்குசாமி போஸ்கோட்டை போய் நீங்கள் கடன் கேளுங்க, அவர் வட்டி இல்லாமல் தருவார். அப்போது இன்றைக்கி சாமி அதில் தான் பிரசங்கத்தில் சொல்லியிருக்காரு, வட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு. 10 பைசா வட்டி கிடையாது, வட்டி இல்லாமல் தருவார். ஆனால் நீங்கள் சாமி பங்கு மாதிரி போகிறதுக்குள்ளே காசு கொடுத்துடணும். ஏன்னா உங்கள் பேரில் எழுதி வச்சுருப்பார். தயவுசெய்து நீங்கள் 10 நாட்களுக்குள் வெகு விரைவாக நீங்கள் வரி செலுத்தினால்தான் நிறைய வேலை நடக்கு. இந்த மணலை பார்த்துட்டு ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, சாமி கடற்கரை மாதிரி இருக்க சாமி அப்படின்னாங்க. அப்போ சரி, அப்போ நம்ம ஓரிக்கு போயிடுவோமா அப்படின்னு கேட்டேன். இங்கேயே ஓரியை கொண்டாந்துட்டு சாமின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஊருக்காரங்க செய்கிறாங்க, இந்த மேடை ஊருக்காரங்க செய்கிறாங்க, கெபிக்கு ஊருக்காரங்க தான் செய்கிறாங்க, எல்லாமே ஊருக்காரர்கள். எனவே காசு இருந்தால்தான் செய்ய முடியும். எனவே தயவுசெய்து கவர்மெண்ட்டு தரமாட்டக்கு நீங்களாவது தாங்க. எனவே திருவிழாவுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு கொடுக்காது. எனவே நீங்கள் தான் தரணும். நம்ம திருவிழா, நம்ம கோயில், நம்ம ஊர் திருவிழா. நீங்கள் தயவுசெய்து உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக 14 நாட்களும் தவறாமல் திருப்பலியில் கலந்து கொள்ள
உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். ஒரு சிலர் கொடி ஏற்றி முடித்தோடனே கொடி ஏறியாச்சுப்பா வீட்டுக்கு போகும்ட்டு கூட இருந்த 2 கிழவியும் கூட்டிகிட்டு போயிடுச்சு. என்ன பாட்டி போறீ அப்படின்னா, சுகர் சாமி நீங்கள் தான் பிரசங்கம் 3 மணி நேரம் வைப்பேடல, புதுசு 3.5 மணி நேரம் வைப்பேடல அப்படின்னு. இன்றைக்கி வேறு சாமி தான் சீக்கிரம் முடிச்சிருவார் அப்படின்னு சொன்னேன். எனவே திருப்பி வந்து விட்டார்கள். எனவே ஒரு சிலர் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் 6:30 மணிக்கு பூசை ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் 5:30 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. அடுத்தால பூசை முடிஞ்ச உடனே நாங்கள் சாப்பாடு மந்திரிச்சிருந்தோம், கலை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கோம். இங்கேயே சாப்பிடுதவங்க சாப்பிடலாம், அங்கே நீங்கள் வாங்கி சாப்பிடுதவங்க சாப்பிடலாம். எனவே ஒவ்வொரு நாளும் திருப்பலி முடிந்த உடனே உணவு கொடுக்கப்படும். ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவு உண்டு, 14 நாட்களும் உணவு உண்டு. எனவே நீங்கள் பூசை முடிஞ்ச உடனே உணவு வாங்கி கொண்டே நீங்கள் கலை நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளலாம். எனவே தயவுசெய்து சாப்பிட எனக்கு கிருகிருன்னு வருது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, உண்மைதான். இருந்தாலும் கூட இந்த 14 நாட்கள் நமது பாதுகாவலருக்கு நாம் விழா கொண்டாடுகிற நாட்கள். 14 நாள் வந்து பாருங்கள், நீங்கள் இயேசுவின் இதயத்திற்கு அருகில் வந்து பாருங்கள். ஆசீர்வாதம் தருவார், உங்கள் நோயே பேரும். நீ சாப்பிடாமல் இரு, ப்ரெஷர் தன்னால் குறைஞ்சிரும். சாப்பிடாமல் இருங்க, திருப்பலியில் இருக்கணும். நீ சாப்பிடாமல் வீட்டில் இருந்தேன்னா கூட கொஞ்சம் தான் வரும். இங்கே இருக்கணும். எங்கே இருந்தால் உங்களுக்கு உடனடியாக சரியாகும். தயவுசெய்து நீங்கள் இந்த 14 நாட்களும் திருப்பலியில் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் மறையுரை நீங்கள் எழுதி மறுநாள் திருப்பலிக்கு முன்னதாக என்னிடம் வந்து சேர வேண்டும். ஒரு சில சாமி எனக்கு இங்கு தீர்ந்து போச்சு, அதனால் பேனா வாங்க தென்காசிக்கு போனோம், அங்கே பஸ்ஸு கிடைக்கல, ஆட்டோவுக்கு காசு இல்லை, எனவே வந்த பிறகு தான் எழுதி பூசை முடிஞ்சுதான் நாங்கள் பூசையில் எழுதி தான் தந்தோம்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு 6:30 மணிக்கு பூசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்குள்ள பிரசங்கத்தை கொடுத்துடணும். ஒரு சிலருக்கு ரொம்ப நல்ல விவரமாக இருக்கிறாங்க, யூடியூப்பை பார்த்து நாங்கள் எழுதிடுவோம்னு. ஒரு சில சமயங்களில் நான் என்ன செய்வோம்னா, ஏதாவது ஒன்று தவறானது ஒன்று சொல்லி வச்சுருப்பேன். நீங்கள் அதை பார்த்து ஒரு சாமியார் பேரை தப்பாக சொல்லி வைப்பேன், நீங்கள் அதே யூடியூப்பை பார்த்து அதே எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, 0 போட்டு விட்டுருவேன். அதனால் தயவுசெய்து நீங்கள் யூடியூப்பை பார்த்து நாம் எழுத வேண்டும் என்று நினைக்காதீர்கள். பிரசங்கத்தை கேளுங்க, கேட்டதை அப்படியே எழுதி வைங்க, எழுதி கொடுங்க. உங்களுக்கு நிச்சயமாக பரிசுகள் வழங்கப்படும். பிரியமான சகோதர சகோதரி, நமது ஆலயத்திற்கு ஒரு ஜெனரேட்டர் வாங்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் தயவுசெய்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஆம்பிளிஃபர் வாங்கணும், உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டேன். நிறைய பேர் உதவி செஞ்சுருக்கிறீங்க, ஆனால் கொடுத்தது 0, யாருமே தரல. தயவுசெய்து முடிஞ்சால் செய்யுங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், வாய்ப்பு இருக்கும். இப்போ நிறையா ட்ரெஸ் எடுக்கணும், ஊர் வரி கட்டணும், இன்னும் நிறைய வேலைகள் இருக்கும். எனவே இந்த நாளிலும் சிறப்பாக முடிந்ததை கடவுளுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்கள் தப்பாக நினைக்கவே வேண்டாம், ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். பெருகும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவர் தருவார். எனவே முதல் நாளில் சாமியார் காசை பற்றி பேசுகிறாங்களே நீங்கள் நினைக்காதீங்க, காசு இருந்தால் தான் எல்லாம் வாங்க முடியுது. எனவே தயவு செய்து நீங்கள் ஊர் வரி இன்னும் நமக்கு ஜெனரேட்டர் வாங்குவதற்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுநன்மை வாங்குகிற பிள்ளைகள், பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் 10ஆம் தேதி திருப்பலி முடிந்தவுடனே ஆலயத்தில் ஒரு குருவானவர் பிள்ளைகளுக்கு ஒப்புரவு அருட்சாதனம், பாவ சங்கீர்த்தனம், கன்ஃபெஷன் கொடுப்பார்கள். அதிலே நீங்கள் பிள்ளைகள், பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும் புதுநன்மை வாங்குகிற பிள்ளைகளுக்கு வகுப்பு நடக்கிறது. தவறாமல் அதில் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலி, பிரார்த்தனை, அந்தோனியார் மன்றாட்டு, நற்கருணை ஆசிரியர் முடிந்ததும் உங்களுக்கு உணவு வழங்கப்படும். நீங்கள் உணவு அருந்திக் கொண்டே நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். கொடியேற்றம் முடிந்ததும் ஒரு சிலர் வீட்டிற்கு போய்விட்டார்கள். அதுபோல் என்ன நினைப்பாங்கன்னா, கொடியேற்றத்துக்கு போயாச்சு, நம்ம திருநாளுக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், சாமி நாங்கள் 3 நாள் அந்த ஓலைக்கு வந்தாலே எங்களுக்கு கல்யாணம் நடக்கும்ல அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க, நீங்கள் எல்லா திருப்பலிலையும் கலந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார் என்று சொன்னேன். அதுபோல் கொடியேற்றம் போயாச்சு, இனிமேல் கடைசி 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி போனால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வீட்டில் இருக்க வேண்டாம். எனவே நீங்கள் அந்தோனியருக்கு நெருக்கமாக வாருங்கள். நிச்சயமாக நிரபராதிகளை ஆண்டவர் விடுவிப்பார். ஆண்டவர் பக்கம் இருப்பார், உங்கள் பக்கமும் ஆண்டவர் இருப்பார். ஒவ்வொரு நாளும் மறையுரை நீங்கள் எழுதி மறுநாள் திருப்பலிக்கு முன்னதாக தந்துவிட வேண்டும். வாசகம் வாசிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அந்த மைக் இருக்குது, அந்த சில சமயம் மைக்கு இப்படி இருக்குது, நீங்கள் இங்கே வாசா கேட்காது, சில நேரம் இப்படி இருக்குது, இந்த பக்கம் இருக்குது,
இதை கீழே கூட இறக்கி வைக்கிறது இல்லை. இது கூட தெரியாதா? அவன் பையன் ஓடி ஓடி வைக்கிறான். ஆட்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு, என்ன சாமி உங்கள் மக்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா? இந்த மைக்கை மேலே இருந்துன்னா கீழே வாய் பக்கம் வைக்கணும், கீழே இருந்துச்சுன்னா மேலே வாய் பக்கம் வைக்கணும், இவ்வளோதான். இது கூட தெரியாதா? அப்புறம் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி மறைச்சிக்கிட்டு இப்படி மறைச்சிக்கிட்டு பேசினா கேட்குமா? இது கூட நான் சொல்லி தரணுமா? தயவுசெய்து நீங்கள் மைக்கு பக்கம் வாயை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இப்படி தெரியலையா, வெள்ளை எழுத்து இருக்கா, நீ என்ன செய்யுங்க, சைடில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு பக்கத்தில் தான் தெரியணுமா, இப்படி கூட பார்த்துக்கோங்க. ஆனால் மைக்கை மட்டும் மறைக்காதீங்க தயவுசெய்து. வாசம் வாசிக்கிறவர்கள் கொஞ்சம் புரிஞ்சு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் முழந்தால் படிவிடுவோம். இப்பொழுது புனித அந்தோணியாருடைய பிரார்த்தனை. இங்கே வந்துடுங்க ஐயா.